அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு சப்பாத்தி செஞ்சு பார்க்கலாம். முருங்கைக்காய் சப்பாத்தி, முருங்கைக்கீரை வச்சு சப்பாத்தி செஞ்சுருக்கோம். பாலாக்கீரையில் பண்ணியிருக்கலாம். முருங்கைக்காய் இது மாதிரி நல்லா மொத்தமாக குண்டாக இருக்கிற காயாக 2 எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இந்த முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு மேலேயும் கீழேயும் இருக்கிற பிட்ஸ் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பெருசு பெருசாகவே நம்ம போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி மூடி வெயிட் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு, இது அந்த தண்ணியில் சேர்க்குறேன். அந்த தண்ணி கரைஞ்சி உப்பு காயில் கொஞ்சம் இறங்கும், அதுக்காக. இப்போ 2 விசில் வச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா விசில் சவுண்டும் அடங்கி காயும் நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி விதை இல்லாத காய்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குண்டாக இருக்கிற முருங்கைக்காயில் கொஞ்சம் விதை இருந்துச்சு. இது மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா காயுமே எடுத்துட்டு இப்படி சும்மா லைட்டாக அழுத்தினாலே ஓப்பன் ஆகிடும், இருக்கிறதுனால. ஸோ இதை இப்படி நம்ம எடுத்துடலாம். அந்த பல்ப்பு மட்டும் எடுக்கிறோம். இப்போது முருங்கைக்காயில் இருக்கிற அந்த பல்ப் மட்டும் இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்குது. தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுல்ல குக்கரில், அந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது. அதுலேயும் சத்து இறங்கியிருக்கும். அதையும் இந்த மிக்சி ஜாரில் ஒன்றா சேர்ந்து கலந்துடலாம். இப்போ ஒரு 3/4 கப்பு, 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கை. அதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சர்க்கரை, 2 சிட்டிகை சர்க்கரை. உப்பு ஏன் இந்த கோதுமை மாவுக்கு நான் கம்மியாக போட்டிருக்கேன்னா, இந்த முருங்கைக்காய் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்திருக்கேன். இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜார் வாஷ் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். வேணுங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். முருங்கைக்காய் இருக்குல்ல, அதை மட்டும் போட்டு அந்த பல்ப் மட்டும் போட்டு நல்லா பெசரிட்டு இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நார்மலாக பிசைஞ்சிக்கலாம். இதுலேயே இன்னொரு வெர்ஷன் இருக்குது. இந்த முருங்கைக்காய் சப்பாத்திக்கு நான் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். அதனால் வெறும் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு இன்னொரு வெர்ஷன், நீங்கள் வெறும் சும்மா சப்பாத்தியே சாப்பிட்றதா இருந்தால் சீரகமும் கூட போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள் இருக்கும்ல, அதுவும் கூட போட்டுக்கலாம். அது 2 சீரகம், வரமிளகாய் தூள், உப்பு எல்லாம் கலந்ததுனால ஒரு மசாலா சப்பாத்தி மாதிரி நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம ட்ராவலிங் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம நார்மல் சப்பாத்திக்கு வைக்கிற மாதிரியே ஊற வச்சுட்டு ஒரு உருண்டை பிடிச்சி இதே மாதிரி சப்பாத்திக்கு நம்ம துவைக்கிற மாதிரியே தேய்ச்சிட்டு சப்பாத்தி செய்ய வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது முருங்கைக்காய், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நம்ம எத்தனை வெர்ஷன்ஸில் நம்ம சாப்பிட்றோமோ அத்தனைக்கும் நல்லது. சாம்பார், பொரியல் எல்லாமே வச்சுருப்போம். இப்போ இன்னொரு வெர்ஷன், அவ்வளோதான். ஸோ நார்மல் சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. டேஸ்ட்டில் நார்மல் சப்பாத்திக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் தெரியல. நான் தக்காளி தொக்கும் வெங்காயமும் வச்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.